சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த வில்லியம் ஸ்டைகர் அனுப்பி வச்ச ஆளுங்க 3 பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அவனுங்க 3 பேர்த்தையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். அவனுங்களும் ஹீரோட்ட வாங்கின அடியில இல்ல இந்த பவர் உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கான பவர் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி இந்த பப்பட்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு, இந்த பப்பட் மாஸ்டர் ஒருத்தன் இருப்பானு அவன் எங்க அப்படின்ட்டு பாக்குறான். அப்போ அந்த வில்லியம் ஸ்டைகரும் எப்படா என்னோட ஆளுங்களை நீ தோக்கடிச்ச, உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு சரி உன்னை நானே சமாளிச்சுக்கிறேன், இன்னைக்கு என் டாமி இறந்ததுக்கு உன்னை என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்கிறான். ஹீரோவும் ஆமா ஆமா உன்னோட பையன் தனியா இருப்பான், நீ போய் அவனுக்கு கம்பெனி கொடுறா அப்படிங்கிறான். அந்த வில்லியமும் உன் கதை முடிஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஒரு வழியா அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு அவனோட பிராத்ஃபுல் ரெயின்ஸ்டம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் அந்த வில்லியம் பார்த்துட்டு என்னது இந்த அளவுக்கான பவரா, இவன் பண்ண 5 ஸ்ட்ரைக்கோட பவரும் ஒரு செகண்ட் ஆர்டர் வாரியர் அவங்களோட பீக்ல இருக்கும் போது பண்ற அளவுக்கு இருக்கு. சரி இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னது இந்த அளவுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்வாட் எனர்ஜியா, சரி ஓகே நான் இன்னும் 3 நிமிஷம் இவங்கிட்ட தாக்கு பிடிச்சி உயிரோட இருந்தா போதும், அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். அந்த வில்லியமோ எங்கடா தப்பிக்கிற, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவனோட கிரசன்ட் மூன் வேலி அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்றான். ஹீரோவும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ணிட்டான். அந்த வில்லியமும் அவ்வளவு பெரிய பிளாஸ்ட்ல இருந்து ஒண்ணுமே ஆகாத மாதிரி அசால்ட்டா வெளியே வரான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு ஆனா எப்படா உன்னால எப்படா இந்த அட்டாக்ல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வில்லியமும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கோல்டன் டெக்னிக் டான்ஸ் ஆஃப் த ஃபீனிக்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது இந்த வில்லியம் ஒரு கோல்டு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானா, இப்ப என்னால இந்த அட்டாக்ல இருந்து டாஜும் பண்ண முடியாது, அப்படி பண்ணனாலும் எனக்கு தான் காயம் ஏற்படும், சரி ஓகே இப்ப இதுதான் ஒரே வழி அப்படின்னு அவனோட எண்டு கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய அட்டாக்கையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவும் அந்த அட்டாக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுத்துட்டு இருக்கான். அந்த வில்லியமும் இல்ல இது எப்படி நடக்குது, இவனால எப்படி என்னோட கோல்டன் டெக்னிக்கை ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவனோட பவர் தாங்காம நம்ம ஹீரோவோட ஸ்பியர் உடஞ்சி ஹீரோவும் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுறான். அந்த வில்லியமும் அச்சோ பாவம் உன்னோட வெப்பனும் இப்ப உடஞ்சு போச்சா, இதுக்கு மேல எப்படா என் கூட சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் எதுவுமே பண்ணாம அந்த அட்டாக்கை வாங்கிட்டான். அந்த வில்லியமும் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் அந்த ஸ்வாட ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இப்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அங்க பயங்கரமான ஆரா ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த அந்த வில்லியமும் இது என்ன டெக்னிக்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சரி இதோட கதையை முடிச்சிடறான் அப்படின்னு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அந்த வில்லியம் அட்டாக் பண்ணிட்டான். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின பஞ்சில இல்ல இவனோட ஆரா திடீர்னு சேஞ்ச் ஆயிருச்சு, இவனால எப்படி இந்த ஆராவை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஒருவேளை ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்திருப்பானா, இல்ல இது ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கா, ஆனா இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் அங்க கீழே கிடக்கிற ஸ்வாட பார்த்து இது எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், சரி உன் கதையை முடிச்சிடலாமா அப்படிங்கிறான். அந்த வில்லியமும் டே ஒரு நிமிஷம் இல்ல, என்ன உன்னால கொல்ல முடியாது, ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கு, நீ தான் என்ன கொன்னன்னு வெளியே தெரிஞ்சிச்சு, என்னோட ஃபேமிலி உன்னை சும்மா விடாதரா அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிக்கு நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்றதுக்கே டைம் இருக்காது, ஏன்னா நான் தான் இந்த கிளாட்டிக் அகாடமில இருந்து வெளியே போய் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஒரு புது ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண போறேனே அப்படிங்கிறான். அப்போ அந்த வில்லியமும் என்னது உன்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களா, அப்புறம் நீ அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல போய் சேர போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அடே முட்டாள், நீ என்னதான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியராகவே இருந்தாலும் இனிமே உன்னோட ஃபேமிலிக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா என் கையில உன் சாவு இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு அவனோட கதையை முடிச்சிட்டான். இதுல நம்ம ஹீரோவுக்கு 5 லட்சத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் இவ்வளவு நேரம் மாசா டைலாக் பேசிட்டு இருந்துட்டு எப்பா சாமி ஒரு வழியா இவன் கதை முடிஞ்சிச்ச, இதுல இருந்து என்னதான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தாலும் இந்த பைத்தியக்காரன் 4th ஆர்டர் வாரியரா இருந்தான், இவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட சைடு எஃபெக்ட் நான் நினைச்சதோட ரொம்ப பயங்கரமா இருக்குறா அப்படின்னு ரொம்ப டயர்ல பேசிக்கிட்டு சரி நாம போக போற பாதை இன்னும் ஆபத்தா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த காட்டை பாக்குறான். இதுதான் அந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற பிளேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆட்டங்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஒரு இடத்துல அவனோட காயத்தை எல்லாம் கட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு என்னோட காம்பட் ஸ்கோர் 1900 இருக்கு, அது மட்டும் 2000 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா எவால்வ் ஆயிருவேன், அப்புறம் என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கவும் என்னால கல்டிவேட் பண்ண முடியும், சரி இந்த லாட்டரி டிக்கெட் 4
இருக்கு, அதை ஸ்பின் பண்ணுவோமா அப்படின்னு அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணி ஹீரோவும் என்னடா எல்லா இடத்துலயும் கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டமும் கங்கராச்சுலேஷன்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு லக்கி லாட்டரி வீல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இதனால உங்களுக்கு ஒரு லாட்டரி ஸ்பின்னிலேயே மல்டிபிள் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் தக்காளி சூப்பரா, இந்த கொஸ்டின் மார்க் மூலியமா என்னோட ரிவார்ட்ஸ் மல்டிப்ளை ஆகுமா, சரி ஸ்பின் பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு அந்த வீலை ஸ்பின் பண்ணிட்டான். அப்போ அந்த சிஸ்டமும் கங்கராச்சுலேஷன்ஸ், பிளேயருக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் அல்ட்ரா கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அதான் அந்த சிஸ்டத்துல இருந்து அல்ட்ரா கிறிஸ்டலா கொட்டுது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல ஆஹா அல்ட்ரா கிறிஸ்டலா, இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட்டு தான், இதுல 3 தேர்ட் ஆர்டர் அப்புறம் 5 செகண்ட் ஆர்டர், அது மட்டும் இல்லாம 10 ஃபர்ஸ்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு, இதை மட்டும் நான் வித்தனா என்னோட வெப்பன் வாங்குறதுக்கான காசு கிடைச்சிரும் அப்படின்ட்டு சரி அடுத்த ஸ்பின்ன பண்ணுவோமா அப்படின்னு ஸ்பின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோக்கு லெஜெண்டரி வெப்பனான கிரிம்சன் மூன் கிளவுஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல என்னது லெஜெண்டரி வெப்பனா, ஆமா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான சாஃப்ட் மெட்டல்னால கிராஃப்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு இந்த லெஜெண்டரி வெப்பன் அப்படிங்கிற பேரு ஏத்ததுதான் அப்படின்ட்டு என்னோட ஸ்பியர் இப்ப இல்லாத குறைய இந்த கிளவுஸ் தீர்த்துருச்சு, ஏன்னா என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டோட பவர் இதனால ரொம்ப அதிகமாக போகுது. அப்புறம் மீதி இருக்க 2 லாட்டரியும் சுத்தி நான் பணக்காரன் போறேன் அப்படின்னு அதை ஸ்பின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு நிறைய டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு. ஹீரோவும் என்னங்கடா விளையாடுறீங்களா, 3 சில்வர் கார்டு டெக்னிக்கு அப்புறம் 12 பிரான்ஸ் டெக்னிக்கு, சரி இதுல என்னதான் ஸ்பியர் ஹேண்டலிங்க பத்தி எந்த ஒரு டெக்னிக்கும் இல்ல அப்படின்னாலும் இதை நான் கம்பைன் பண்றது மூலியமா எனக்கு ஒரு நல்ல டெக்னிக்கே கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தா இதுல சில்வர் டெக்னிக்கில் இருக்க பில்லர்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஆஹா 3 பிரான்ஸ் கார்டு டெக்னிக்கை வச்சு ஒரு சில்வர் கார்டு டெக்னிக்கை ஜெனரேட் பண்ண முடியுமா, இந்த ஆப்ஷன் வேற லெவல்ல இருக்கு, அப்போ ஒருவேளை என்னால 3 சில்வர் கார்டு டெக்னிக்கை வச்சு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக்கை கிரியேட் பண்ண முடியுமா, நான் மட்டும் இந்த டெக்னிக் கார்டெல்லாம் வித்தேன் அப்படின்னா எனக்கு கோடி கோடியா பணம் வருண்டா அப்படின்னு அந்த பில்லர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிற டெக்னிக்கை பாக்குறான். இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோ ஸ்பியரை யூஸ் பண்ணும் போது இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணா அப்படின்னா இது அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஹீரோவும் அட போங்கடா இதுவும் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே தான் இருக்கு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கம்பைன் பண்றான். இதுல நம்ம ஹீரோவுக்கு என்னதான் ஒரு 3 சில்வர் கார்டு டெக்னிக் கிடைச்சிருந்தாலும் இது 3மே நம்ம ஹீரோவுக்கு உதவாததுதான். ஹீரோவும் கடுப்பாயிட்டு அடே முட்டாள் சிஸ்டம், நீ கொடுக்கறதே உதவாத ஸ்கில், இதுல ஒவ்வொரு டைமும் கங்கராச்சுலேஷன் வேறையா, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு அந்த சிஸ்டத்தை அட்டாக் பண்ண போறான். அதுவும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து ஷாக் ஆகுது. ஹீரோவும் சரி ஓகே 6 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இது மூலியமா எனக்கு ஒரு 2 கோல்டு கார்டு டெக்னிக் வந்தா கூட ஓகே தான் அப்படின்னு அதை கம்பைன் பண்ணிட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக்கை கொடுத்துரு அப்படின்னு வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்கராச்சுலேஷன் அப்படின்னு வருது. ஹீரோவும் எப்பா ஒரு வழியா கோல்டு கார்டு டெக்னிக் கிடைச்சிருச்சு, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டு பார்த்துட்டு இருந்தா சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப பண்ண காம்பினேஷன் ப்ராசஸ் ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அடே அதான் ஃபெயில் ஆயிருச்சுல்ல, இதுக்கு எதுக்குடா கங்கராச்சுலேஷன், சரி அது போய் தொலையுது, என்னோட சில்வர் கார்டு டெக்னிக்கு அது 3ஐயும் கொடு அப்படின்னு அந்த சிஸ்டத்தை போட்டு குலுக்கிக்கிட்டு என்னால முடியலடா, இந்த முட்டாள் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சூதாட்டம் விளையாடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, சரி ஓகே லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட இருந்த மீதி 3 ஸ்கில் கார்டையும் கம்பைன் பண்றான். இந்த ப்ராக்ரஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு நம்ம ஹீரோவுக்கு கோல்டன் டெக்னிக் கார்டான கேலக்ஸி ஃபால் அப்படின்னு ஒரு டெக்னிக் கிடைச்சிருக்கு. இதுவும் ஸ்பியர் ஹேண்டலிங் டெக்னிக் தான். ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல சாதிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி எப்படியே எனக்கு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக் கிடைச்சிருச்சு, இனிமே தாண்டா என்னோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க, என்னால இந்த கோல்டன் டெக்னிக்கை செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கும் போது யூஸ் பண்ண முடியாது, நான் தேர்ட் ஆர்டர் வாரியரா சீக்கிரமாவே மாறிடுறேன், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனோட ஃபைனல் லாட்டரி ஸ்பின்னையே ஸ்பின் பண்ணிட்டு இந்த டைம் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஹீரோ மேலேயே உழுவுற மாதிரி வந்துருச்சு. இது வந்து ரேபிட் growth பேக்கேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஆர்மர்லாம் போட்டுட்டு சண்டை போட்டான்ல, இல்ல ரொம்ப ரொம்ப முட்டி மோதி கஷ்டப்பட்டு அந்த ஆர்மரை கழட்டினா இல்ல, அதே ரேபிட் growth பேக்கேஜ் தான். ஹீரோவும் கதறிக்கிட்டு எனது மறுபடியுமா, ஏண்டா என்ன ஒரு டைம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா, என்னாலாம் இதை போடவே முடியாதுடா அப்படின்னு கதறிக்கிட்டு சரி ஓகே என்னதான் வழியா இருந்தாலும் இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 50 அப்கிரேட் பாயிண்ட் கிடைக்கும், வேற வழியே இல்லை அப்படின்னா அந்த ரேபிட் growth பேக்கேஜ் எடுத்து மாட்டிக்கிட்டான். இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 50,000 பாயிண்ட் நம்ம ஹீரோ எடுத்துக்கணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில யாரோ ஒருத்தன் ஒரு கரடிகிட்ட மாட்டிட்டு என்னை யாராவது காப்பாத்துக்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் மின்னல் வேகத்துல வந்து அந்த கரடியோட கதையை முடிச்சு அங்க இருந்தவனை காப்பாத்திட்டு இந்த லெஜெண்டரி வெப்பனான என்னோட கிளவுஸே உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான்
தான் இருக்கு. என்னால ஒரே பஞ்சில இந்த செகண்ட் ஆர்டர் கரடி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒருத்தனை காப்பாத்தனால அவனும் தேங்க்ஸ் மேன், நீ என்னை காப்பாத்திட்ட. அப்புறம் என்னோட பேரு ரூடி அப்படிங்கிறான். ஹீரோவும் ரைட்டு, மறுபடியும் ஒரு தலைவலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்னு அந்த கரடிகிட்ட போறான். அந்த ரூடியும் டே ஃப்ராஸ்டர், நீயும் அந்த பிளாக் சி சிட்டி வெளியே தானே போற, அப்புறம் உன்னால எப்படி இந்த செகண்ட் ஆர்டர்ல இருந்த கரடிய ஒரே அட்டாக்ல கொல்ல முடிஞ்சு, உன்னோட ஆறாவை பார்த்தா ஏதோ ஒரு நோவைஸ் வாரியர் அளவுக்கு தான் இருக்கு, உண்மையிலேயே நீ மனுஷன் தானா இல்ல வேற ஏதாவது மான்சரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமா நான் பிளாக் சி சிட்டிக்கு தான் போறேன், என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண அப்படிங்கிறான். அப்போ அந்த ரூடியோட ஃப்ரெண்ட்ஸை கத்திக்கிட்டே டே ரூடி எங்கடா போயிட்ட, அப்புறம் அந்த செகண்ட் ஆர்டர் எவல்வுட் பீஸ்ட் அதை என்னடா பண்ணன அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. அந்த ரூடியும் டே இவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க, இந்த ஃப்ராஸ்டர் மட்டும் வரலனா நான் செத்தே போயிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் இவனோட பேரு ஃப்ராஸ்டர், இவன் தான் என்ன ரெஸ்கியூ பண்ணணும். அப்புறம் இவனும் அந்த பிளாக் சி சிட்டிக்கு போய் வாரியர் சர்டிபிகேஷனை தான் ரிஜிஸ்டர் பண்ண போறான். சரி ஃப்ராஸ்டர், நாங்களும் அங்க தான் போறோம், ஏன் நாங்க உன் கூட ஜாயின் பண்ணிக்க கூடாது, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல, உனக்கு நாங்க உன் கூட வர்றது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் சரி பரவாயில்ல வாங்கடா போலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ரூடியும் சரி நாங்க 5 பேர் மட்டும் இங்க வரல, உன்ன மாதிரியே ஒரு சைக்கோவை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அவன் அங்க மரத்து மேலதான் உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிறான். இவளோட பேரு அட்லைடு பெயின். இந்த கேரக்டரை நல்லா பாத்துக்கோங்க, வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம ஹீரோவே கதற விட போகுதுன்னா பாத்துக்கோங்களே, அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். கைஸ் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பாத்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அந்த அட்லைடும் மரத்தை விட்டு கீழே இறங்கி என்னோட பேரு அட்லைடு, உன்னோட பேர் என்னன்னு கேக்குறா. ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு யாரா இந்த பைத்தியம் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த அட்லைடும் நீ கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா பவர்ஃபுல்லா தான் தெரியுற, என்னோட அப்ரண்டிஸா இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அப்புறம் ஃப்ராஸ்டர் இணையில இருந்து நீ என்னோட அப்ரண்டிஸ், உன்னோட மாஸ்டருக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் யாரா இந்த குழந்தை பிள்ளை தேவையில்லாம எனக்கு ஆர்டர் போட்டு எடுக்கிறா அப்படின்னு அந்த ரூடிகிட்ட கேக்குறான். அவனும் அட பாஸ் சேச்சாடி ஃப்ராஸ்டர், இந்த பொண்ணை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதுமே எங்களை அப்ரண்டிஸா இருக்க சொல்லி கேட்டா, அப்புறம் நாங்களும் அப்ரண்டிஸா மாறிட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் சேச்சா இந்த மாதிரி மானங்கட்ட பொழைப்பு நான் பொழைக்க மாட்டேன், அப்புறம் இந்தமா குழந்தை உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் என்னோட மாஸ்டரா ஏத்துக்க முடியாது, பாக்குற எல்லாத்தடியும் இந்த மாதிரி திமிராவே பேசாத, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த பொண்ணும் டே ஃப்ராஸ்டர் இதுக்கு நீ வருத்தப்பட போற அப்படிங்கிறா. அப்புறம் ஒரு இடத்துல பாக்குற இடம் ஃபுல்லா எலும்பு கூட இருக்கு. அந்த ரூடியும் என்னங்கடா இங்க இவ்வளவு எலும்பு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அந்த செகண்ட் ஆர்டர் மேன் ஈட்டிங் வல்ச்சர்ஸோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் அப்படிங்கிறது ஈஸியா ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ணக்கூடியது, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அங்க இருக்க ஒரு மொட்டையும் இதெல்லாம் உண்மையா ஒரு பறவை பண்ணதா, அந்த பறவைக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த அட்லைடும் டே மோரான் கொஞ்சம் நல்லா பாரு, அந்த போன்ஸ்ல இருக்க மார்க் அது எந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னு கொஞ்சம் உத்து பாருடா அப்படிங்கிறா. அவனும் என்னது இப்ப நீ என்ன சொன்ன, என்ன தைரியம் இருந்தா பேரு சொல்லி கூப்பிடுவ, தேவையில்லாம உன்னை அடிக்க வச்சிடாத அப்படின்னு கத்துறான். அந்த அட்லைடும் அவனை கண்டுக்காம டே ஃப்ராஸ்டர் நீ நல்ல வேலை பண்ண, என்னோட அப்ரண்டிஸா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குடா அப்படிங்கிறா. அந்த மோரானும் ஏமா நான் என்ன பேசி முடிக்கல அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்ப அந்த மேன் ஈட்டிங் வெல்ச்சர் அப்படிங்கிற போர்டும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அந்த மோரானும் அவனோட கத்தி தூக்கி போட்டு அசால்ட்டா ஒரு பறையோட கதையை முடிச்சுட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட கொள்றது இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிறான். ஹீரோவும் அடே கொஞ்சம் அங்க பாரு, இனிமேதான் ஆபத்தே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அங்க பார்த்தா நிறைய மேன் ஈட்டிங் வெல்ச்சர் அப்படிங்கிற பேர்டு வருது. ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணான். ஒரே அடியில அங்க இருந்த பாதி பறவை காணாம போயிருச்சு. அந்த அட்லைனும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு என்னோட அப்ரண்டிஸுக்கு இவ்வளவு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா, உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சரி ஓகே என்னோட அப்ரண்டிஸ்னா இந்த அளவுக்கு கூட இல்லைனா எப்படி அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் அட யாரா இந்த பைத்தியம் வந்ததுல இருந்து தொணன்னு பேசி இருக்குது, அப்புறம் நான் எப்படா இவளை என்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டேன், இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்லைடும் டேய் இப்ப வர பறவையெல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னா என்னோட அப்ரண்டிஸ்டா மாறிடுறியா அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு உன்னோட மாஸ்டரோட பவர் என்னன்னு பாருடா அப்ரண்டிஸ் அப்படின்னு அந்த பறவைங்களை அட்டாக் பண்ண போறா. ஹீரோவும் தா குழந்தை பாப்பா கொஞ்சம் நில்லு, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த அட்லைனும் அவளோட கில்லிங் இன்ஸ்டன்ட்டை ரிலீஸ் பண்றா பாரு, இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது இந்த அளவுக்கான கில்லிங் இன்ஸ்டன்ட்டா, உண்மையிலேயே யாரா இவ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காளே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவளும் அங்க வந்த மொத்த பறவையும் ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு டே ஃப்ராஸ்டர் இனிமே நீ என்னோட அப்ரண்டிஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும் யாரா இந்த பைத்தியம், இது என்னதான் பைத்தியமா இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான்.
அப்ப அந்த ரூடியும் மாஸ்டர் நீங்க பண்ணமும் அது இன்கிரெடிபிளா இருந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட இருக்குல்ல அந்த டியூவல் ஸ்வாடு அதை எங்க நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த அட்லைனும் இதை நான் சொன்னனாலும் உன்னால வாங்க முடியாது, ஏன்னா இதை என்னோட அம்மா எனக்காக ஃபோர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறா. அந்த ரூடியும் எனது உங்களோட அம்மா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனை கிராஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஷாக்லயே அடே முட்டா பசங்களா, அது ஒன்றும் அந்த வெப்பனோட பவர் கிடையாது, இது இந்த அட்லைனோட ஓன் பவர்டா, இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்களடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க ஒரு சிவப்பு முடியும் பக்கத்துல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை பார்த்துட்டு ஓ இதை இன்னும் இவ பார்க்கலையே அப்படின்ட்டு அதை எடுக்க போறான். அப்ப அந்த அட்லைன் அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு ஓ நீ இதை பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோவும் ஷாக்லயே யாரா இவ, எங்க இருந்துடா வந்தா, அந்த பறவை அத்தனையும் கொன்னது இல்லாம இவனுங்க நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துட்டா, உண்மையிலேயே இவ ஒரு மான்ஸ்டர் தான்டா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அந்த அட்லைனும் எப்ப அப்ரெண்டிஸே இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் இது உண்மையிலேயே எனக்கு தர போறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்லைனும் ஆமா உன்னோட மாஸ்டரோட வெல்கம் கிஃப்ட் அப்படிங்கிறா. ஹீரோவும் யாரா இவ, எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டாளாட்டங்குது, ஏமா அட்லைடே நான் இன்னும் உன்னை மாஸ்டரா ஏத்துக்கவே இல்லையே அப்படின்ட்டு யாரா இந்த பைத்தியம் அப்ரெண்டிஸ்ட் வேணும் அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கு. அதுக்காக இந்த செகண்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, இதையே சும்மா அசால்ட்டா தூக்கி கொடுக்குது, உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் போலவே அப்படின்ட்டு போறான். அந்த அட்லைடும் சரி ஓகே உன் மாஸ்டரோட கிஃப்ட் உனக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நான் மத்த யாருக்கும் கொடுக்காம நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கிறிஸ்டல்ல இருந்த பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பவுச்சு தூக்கி போட்டா. அப்ப ஹீரோவும் அந்த அட்லைன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதை பார்த்துட்டு இவளால எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா இந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு, இவ ஸ்ட்ராங்கா மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா ரொம்பவே பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காளாட்டங்குது, உண்மையிலேயே இவ ஒரு சின்ன பொண்ணு தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மோரானோ ரூடியும் ஏமா அட்லைனு நாங்களும் உன்னோட அப்ரண்டிஸ் தானே, அவங்கிட்ட மட்டும் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட, எங்க கிட்ட கேட்டியா, இப்படி வெறும் கல்லா தூக்கி போட்டு போறிய அப்படின்னு கதறி கதறி அழுகுறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த அட்லைனும் இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஏமா அட்லைன் நீ இதுக்கு முன்னாடி இந்த பார்பிக்யூவை சாப்பிட்டது இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, இது கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நார்மல் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மோரான் ரூடி எல்லாம் சமைச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க நாங்க சமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் சரி அப்புறம் நீ அந்த ஸ்டார்லைட் சிட்டில இருந்தா வர அப்படின்னு கேக்குறான். அந்த அட்லைனும் இல்ல அப்படிங்கிறா. ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் யூஸ் பண்ணி பார்த்தா இந்த அட்லைன் ஒரு 4th ஆர்டர் வாரியர், அப்புறம் காம்பட் ஸ்கோர் இதெல்லாம் நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த சின்ன பொண்ணு 4th ஆர்டர் வாரியரா, என்னோட சிஸ்டம் கண்டிப்பா பொய் சொல்லாது, அப்படின்னா இவளும் வில்லியம் ஸ்டார்க்கர் மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த அட்லைனும் இல்ல இந்த ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட பாடி திடீர்னு ரொம்ப லைட் ஆகி வீக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அட்லைன் உனக்கு என்னாச்சு, நீ ஒருவேளை அதிகமா சாப்பிட்டதுனால இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு இல்ல இந்த ஃபீலிங் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக்லயே அவனும் மயக்கம் போடுற மாதிரி போயிட்டு இவனுங்க எங்களுக்கு சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்துட்டானுங்க நடக்குது அப்படின்னு பாக்குறான். அட்லைனும் டேய் எங்களுக்கு பாய்சன் கொடுத்துருன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அவனுங்களும் வில்லத்தனமா எந்திரிச்சு வந்துட்டு டேய் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒன்றும் பாய்சன் கொடுக்க கிடையாது, நாங்க வழிப்பறி பண்றீங்க மட்டும்தான், ஒன்றும் கொலகாரங்க கிடையாது, நாங்க என்ன பண்ணோம்னா உங்களோட மீட்ல ஏஸ் அல்கோரியம் ஒரு 5 டிராப் சேர்த்தோம், இது உங்களோட மீட்ல இருக்கு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அப்புறம் இந்த மீட்டை ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரே செகண்ட்ல அவனோட பவர் எல்லாம் காணாம போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் எனது ஏஸ் அல்கோரியமா, இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எங்களுக்கு கொடுத்தது செகண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய வாரியரோட பவரை குறைக்கிற அளவுக்கு இருக்கு, இது பிளாக் மார்க்கெட்ல மட்டும்தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம இதோட விலையும் ரொம்பவே அதிகமா இருக்கும், இதை எப்படா வாங்குனீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரூடியும் எங்களோட முக்கியமான வேலை என்னன்னா இந்த பிளாக் சி சிட்டிக்கு அவங்களோட வாரியர் சர்டிபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ண போற ஸ்டூடெண்ட், அப்படி இல்லைன்னா உங்களை மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை பிடிச்சி அவங்க கிட்ட இருக்க பொருள் ஆட்டையை போட்டு நாங்க சொகுசா வாழ்றதுதான், நாங்களே யாரோ உரத்த மாட்டோம்னு பார்த்தா நீங்க ஒரே கல்லுல 2 மகா மாதிரி நீங்க 2 முட்டா பீஸுங்களும் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் நம்ம ஹீரோ கழுத்துல கத்தி வச்சு டேய் உன்னோட அந்த கிளவுஸ் அது லெஜெண்டரி டயர் மாதிரி தெரியுது, அப்புறம் உன்னோட பேக்ல கூட ஒரு சில வேல்யூபிளான திங்ஸ் இருக்கும் போலவே அதை நான் எடுத்துக்க போறேன், அப்புறம் இந்த லிட்டில் கேர்ளு கிட்ட இருந்து அந்த ஸ்வாடை எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம அட்லைன் கிட்ட போய் நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், சீக்கிரமா இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டேய் எங்க கிட்ட விளையாடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்க இன்வைட் பண்ணாத
பண்ணாத ஒரு கெஸ்ட் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை முதல்ல சமாளிங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் அப்படி என்னதரா வந்துக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உல்ஃப் வந்திருக்கு. அவனுங்களும் என்னது ரெட் பிளட் ஐடு லோன் உல்ஃபா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அதுவும் அங்கிருந்த ஒருத்தனோட கதையை முடிச்சிருச்சு. மீதி இருக்கவனுங்களும் இல்ல இப்படியே போனா நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அந்த உல்ஃப் அட்டாக் பண்றானுங்க. அந்த உல்ஃபும் அசால்ட்டா அவனுங்க அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருச்சு. அப்ப அவனுங்க 3 பேரும் அந்த உல்ஃபை சுத்து போட்டு டி நம்ம ஒரே சைட்ல இருந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இதுகிட்ட தோத்து போயிருவோம், அதனால 3 சைட்ல இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. அந்த உல்ஃபும் அவனுங்க எப்படி அட்டாக் பண்ணாலும் அவனுங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குது. அவனுங்களும் இதுல கழிச்சு போயிட்டு சரி ரைட்டு இதுக்கு மேலேயும் நம்மளால இந்த உல்ஃபு கூட சண்டை போட முடியாது, இப்ப இதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து டே எல்லாரும் சீக்கிரமா அவனுங்களை தாண்டி போயிடலாம், அப்ப இந்த உல்ஃபு அவனுங்களை பிடிச்சிக்கும், நாம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தாண்டி போயிட்டு அந்த ரூடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க இவ்வளவு நேரம் சாப்பாடு கொடுத்தோம்ல, இப்ப நீங்க அந்த உல்ஃபுக்கு சாப்பாடாயிருங்க, நாங்க உங்களோட வேல்யூபிளான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அங்க போய் மறைஞ்சிக்கிட்டானுங்க. அப்ப அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு வந்த உல்ஃபுக்கு மூஞ்ச சேர்த்தி அவனோட ஸ்பிளிண்டிங் பிஸ்டை வச்சு ஒரு அட்டாக்கு, அதுவும் வாங்க நடியில பின்னாடி போயிட்டு வெறியில நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பரவாயில்ல இந்த தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க மாட்டேங்குது, என்னோட ஸ்பிளிண்டிங் பீஸ்ட் மூலியமா இதோட தலையை பேக்க முடியலையே அப்படிங்கிறான். அந்த ரூடியும் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே உன்னால எப்பறம் இது கூட சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமாண்டா நீ கொடுத்த ட்ரக்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் மேல மட்டும்தானே ஒர்க் ஆகும், நான் தான் ஆல்ரெடி செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கனே அப்படிங்கிறான். அவனும் எனது செகண்ட் ஆர்டர் வாரியரா அப்படின்னா இப்ப எதுக்குடா நீ பிளாக் சி சிட்டிக்கு போற, உன்னோட வாரியர் சர்டிபிகேஷனை நீ ஏன்டா ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அதுவா ப்ரோ என்கிட்ட அதை ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு காசு இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அந்த உல்ஃபு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த உல்ஃபோட கையை பிடிச்சிட்டான். அப்ப அந்த ரூடியும் யாரா நீயே இந்த தேர்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃபை அசால்ட்டா ஹேண்டில் பண்றிய அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அவனுக்கும் எதுவாம தப்பிச்சுட்டு இந்த அடிஷனல் வெயிட் இருக்கிறதுனால என்னால கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியல. அப்புறம் இந்தாமா அட்லைனு நீ என்ன அங்க படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ நடிச்சது போதும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அந்த அட்லைனும் உன்னால இதை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்னோட அப்ரண்டிஸே என்ன கூப்பிடுட்டோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. அந்த ரூடியும் ஷாக் ஆயிட்டு என்னது இவளுக்கும் ஒன்னாகலையா, அப்ப இவளும் செகண்ட் ஆர்டர் வாரியரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த அட்லைனும் எந்திரிச்சு தூசி தட்டிட்டு டே என்னை மன்னிச்சிருங்க கொஞ்சம் தப்பாகி போச்சு, ஏன்னா நான் அந்த பிளாக் சி சீட்டுக்கு என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண போகல, நான் தாண்டா எக்ஸாமினர் அப்படின்னு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறா. ஹீரோவும் பல கிலோமீட்டருக்கு வாயை பொழந்துட்டு என்னது நீ ஒரு எக்ஸாமினரா அப்படின்னு ஷாக் ஆகுறான்.